பிடியாங்கட்டி விளக்கு புடிச்ச விளங்காதவனே அங்கங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. மூடிக்கிட்டு முன்னாடி வாடா மூதேவி பயலே. பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி எப்படி பப்பர உட்காந்துருக்க பப்பர பப்பர பப்பரப்பா. பப்பர பப்பர நாங்க கப்பைய பழத்துல மூடிக்கிட்டு வாங்கிட்டு இந்தாதான் உட்காந்துருக்கேன்ல. பப்பர பப்பரன்னு இப்பதான் வந்து ஏதோ அந்த ஏவிஎம் படத்துக்கு முன்னாடி வருமே ஒரு ப்ரொமோ அந்த மாதிரி பப்பரம் ஓ போதும் நாய் உழையிற மாதிரியே இடுவேன். அதுல எவ்வளவு அழகா வரும் அந்த சத்தம். சின்ன பாப்பா வருமே அழகா. அது ஜெமினி. ஜெமினி நீ சொல்றது ஏவிஎம். ஏவிஎம் ஆமா. வா என்னது நல்லா காவிய மாதிரி இருந்துட்டு இது ஏவிஎம் பத்தி சொல்றா தங்கம் சொல்றா. இப்ப எதுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டலாம் தாப்பாங்கிற மாதிரி உட்கார்ந்துருந்த? அதுக்குதான். எதுக்குதான் நீ அதுக்கு நினைச்சிடாத. 100 ரூபா நேத்து சூப்பர் சாட் போட்டேன்ல சுமிக்கு. சரி என்னை கிளிகிளின்னு கிழிச்சு இல்ல அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேத்து நைட்டே கிழிச்சதோட உன்னை விடுவேன்ட்டு நீ அப்படியே இப்ப ஒண்ணும் தெரியாம பின்னாடி உட்காந்து மறந்துடுவேன் நினைச்சியா? என்ன கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு 100 ரூபா போடுறதுல என்ன தப்பு? அவ கட்டின பொண்டாட்டியா இருந்தா 100 ரூபாய் 1000 ரூபா கூட போடுவேன். அவ இப்ப கட்டவனுக்குள்ள பொண்டாட்டியா இருக்கிறா. நீ எதுக்கு இன்னமும் ஏடா? சரி வெக்கங்கட்ட ஈத்தர நாதாரி பயல்களே, நீ போய் அவனை பிளாக் போட, அவன் வந்து ஒன்னே பிளாக் போட, நீ வந்து ஓத்தாமான அவனை கிழிக்க, அவன் வந்து இனிமே இந்த லைவுக்கே வரமாட்டேன், இனிமே அவன் உன்னை கிட்ட வந்தானா நான் வரமாட்டேன். சி ஒரு பொம்பளைக்கு போய் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாருங்களா? அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? காலையில வெந்திரிச்சோன்னு ஒரு வீடியோ போட்டா பத்தியா? பார்த்தேன். கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் சேர்க்குமோ. இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு சேர்த்துறான். நீ 2 மணி நேரம் கழிச்சு வரும் பாரு. டண்டனக்கான்னுக்கிட்டு அடியே ஒண்ணு இவன்ட்ட வாங்கி வலிச்சு நக்கனா இவன்ட்ட நக்கு, இல்ல அவன்ட்ட வாங்கி வலிச்சு நக்கனா அவன்ட்ட நக்கு. முந்தானத்து தான் வெக்கம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவும் இல்லாம மல்லிகை ஜாமான் வாங்கி கொடு, கருவாடு வாங்கி கொடு, மொச்சை வாங்கி கொடு, முளப்பருப்பு வாங்கி கொடு சொல்லி இவங்கிட்ட 4000 வாங்கி தின்னேன். இப்ப என்னடா நைட்டு வந்து உட்காந்துக்கிட்டு அவரு வருவாரா ஏதோ அதிசயமா வந்திருக்காரு. அவர் அதிசயமா வந்திருக்காரா? அவர் அவிஞ்சிருவார் போல இருக்கு 10 நிமிஷம் நீ இல்லைனா. நாங்க கூட இப்படியெல்லாம் இல்லப்பா. போடி கொத்தாம்பேன் நான் போடவும் கொத்தான்ட்டு நாங்க படுக்க தான் தெரியும். ஏதோ 4 செவத்துக்குள்ளதான் இவரோட வீர விளையாட்டெல்லாம். ஏன்னா வெளியே பார்த்தா செத்து போயிடுவாங்களா அந்த மாதிரி. வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? காலையில எந்திரிச்சாலே அது இதே பேச்சு தானே. ஏன் நல்ல வார்த்தை பேசினா மட்டும் அப்படியே கெட்ட வார்த்தை இல்லாம உன்னால பேச முடியாதா? கெட்ட வார்த்தை அதெல்லாம் ப்ளோவ்ல அப்பப்ப அப்படியே லைட்டா வரத்தானே செய்யும். வருது சொல்லு என்ன காலையில தேங்காய் நட்டப்போம் கையும் உட்கார்ந்திருக்கியா? என்ன விஷயம்? நீ தானடி எடுத்த எதுக்கோ? நான் தான் எடுத்தேனா? போ அடிச்சிட்டாங்க போ. காலையில எனக்கு வேற வேலை இல்ல. எனக்கு எந்த சந்தேகமும் தெரியல. இங்க நமக்கு காலையில எந்திரிக்க வைக்கிறதே வெளிநாட்டுல இது வந்து நைட் டைம். திடீர்னு எவனுக்கு மூடுகூடு வராம போயிருக்கான். உன்னை கூப்பிட்டு ஏதாவது லேகிட்டு இருக்கேன். எவனோ சிக்கிட்டான் காலையிலேயே. ஆமா தாமதம் ஆயிருச்சுங்க. பெனால்டி காசு கட்டணும். எங்க இருப்பு இருக்கு? இருப்பு இல்ல பருப்பு இல்லைங்க. ஆம் ஆம் பாருங்கடா எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம்னு சொல்லி உங்களுக்கே தெரியுதா? போனை போட்டு வச்சுட்டாரு. அது ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு. சைலண்ட்ல போடு. அடுத்து எவனுக்காவது மாமா மூடு வர மாட்டேங்குது என்னன்னு சொல்லு. நீ தான் வந்து நல்லா வைத்தியம் சொல்லுவேன்னு வந்துட போறாங்க. கர்மம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க எங்ககிட்ட பணம் இல்ல. நாங்க ரொம்ப ஏழைங்க. இல்ல இத நீ டவுட் செக் பவுன்ஸ் ஆனதுக்கு தான்ப்பா 500 ரூபாய் பெனால்டி. பத்தியா? ஆமா நல்லா தெரிஞ்சுக்கங்க. வண்டி டிவு இந்த நீங்க சொல்றீங்கல்ல என்கிட்ட லட்சக்கணக்குல பணம் இருக்கு கோடிக்கணக்குல இருக்குங்கறாங்கல்ல. இப்போ நாங்க காசு இருந்தா எதுக்கு எனக்கு 500 ரூபாய் பெனால்டி கேக்குறாரு? ஒரு டிவு கட்டாம காசு போடாம 500 ரூபாய் பெனால்டி. வேணா கூட உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட காட்ட சொல்றேன். லேட்டா காசு இருக்கு. என்ன யார பார்த்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் உங்கள்ட்ட தான் பணம் இருக்குல்ல? கருப்பி நீ தான் போட்டு நகை வச்சிருக்கேன். நாங்க என்ன கொள்ளை அடிச்சா வச்சிருக்கோம்? இத்து போன நைட்டு இந்த ஆளு பாவம் 150 ரூபாய்க்கு குத்தாத்துல வாங்க. இது யதார்த்தமா இப்ப இத பார்த்தோம்னா அவங்க நம்புவாங்க. ஆமா உண்மையிலேயே இவங்கிட்ட பணம் இல்ல. அதனால தான் இந்த செக் பவுன்ஸுக்கு 500 ரூபாய் கேட்டு போன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு புரியும். தெரியுதா? இப்ப இவன் என்னமோ சுமி என்னமோ நம்ம கிட்ட பணம் ஏகப்பட்ட பணம் இருக்கிற மாதிரி நம்ம. நான் என்ன சொல்றேன்னா அப்படி பணம் இருந்தா உங்களுக்கே சரி என்னைய விட்டுருங்க. இந்த ஆளு பணம் இருந்தா இந்நேரம் இப்படி போட்ட சட்டையே போடுவாரா? எப்படி ஒரு 10 சட்டைனாவது எடுத்திருப்பாரு. இந்த ஃபங்க்ஷனு போறதுக்காக அதுவும் காவியா புள்ள எடுத்து கொடுத்த சட்டையை போட்டுட்டு வந்து துர்காஸ்ரீ எடுத்து கொடுத்த சட்டையை போட்டுட்டு வந்து இல்லைன்னா எப்படி ஒரு 3000க்கு வெட்டு வச்சிருப்பேன். ஏன் அவங்க மாப்பிள்ளை ஒய்தேச்சிட்டா மாப்பிள்ளை மாமே புரோகிராமுக்கு போறேன்டா மாப்பிள்ளை அப்படின்னா போதும் உடனே மாமனுக்கு பட்டு வேட்டி சட்டையே வாங்கி மாப்பிள்ளை ஒய்தேசி மாப்பிள்ளை அனுப்பிடுவாரு. அப்படி இருக்கிறவரு கடைசியா எனக்கு தெரிஞ்சு யாருப்பா போட்டு 10 செட்டை எடுத்த?
எம்டிசி வாங்கி கொடுத்தாரு. ஆமா துணி கடைக்கு போய் எடுத்து தச்சிய யாரு போட்ட காசு கடைசியா? கடைசியா வந்து உன் தங்கச்சி போட்ட காசா? ஆமா கடைசியா பாருங்க. நிஜமாலுமே நான் கூட எத்தனையோ வாட்டி சொன்னேன், யோ நான் மிளகாப்பொடி வித்த காசு கூட இருக்கியா, போய் ஒரு 2000 செலவழிச்சு வாங்கியாங்கிற. வேணாப்பா, இந்த மிளகாப்பொடியில நீ படுற கஷ்டம், இவங்க எல்லாம் வாயில பேசுறாங்க, என்ன நீங்க இதுல என்ன பெரிய கஷ்டம்னு. முந்தா நேத்து வண்டி இதுக்கு முத்துப்பாண்டிய பார்க்க போனாரு. அங்க இருந்து போனை போடுறாரு, எப்பா மழை இங்க பெஞ்சுக்கிட்டு இருக்குது, அங்க மேல மசாலா காய போட்டிருக்கேன்னு. நான் இங்க இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு போய் அவ்வளவே அள்ளுனேன். எனக்கு தான்டா தெரியும், எங்களுக்கு இந்த மசாலா வித்து அதுல காசு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்க சும்மா இந்த இப்படி உட்காந்து பேசுறோமா, 2 நிமிஷம் எடுத்தா போதும் எங்களுக்கு ஃபேஸ்புக்ல மாசம் ஆனா அழகழகா நாங்க சம்பாதிப்போம். நான் ஏன் அப்படின்னா, இல்ல நிறைய பேர் சொல்றாங்க நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நம்ம மசாலா வியாபாரம் பார்த்து எல்லாரையும் கண்தொடர்பு பண்றோமா. என்னத்த மறைச்சு வச்சாலும் அதுல ஒண்ணும் பேங்க்ல இல்லையே. போய் லோன் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? சொந்த தொழில் இருக்குதா, யூடியூப் எல்லாம் நாங்க வந்து சேர்த்துக்க முடியாது, நீங்க சொந்த பிசினஸ் 1 வருஷம் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அதனால 1 வருஷம் இப்ப நாங்களே வெயிட்டிங்ல போட்டுட்டோம். அதுக்காகவே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, சத்தியமா நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சதுதான் அந்த காசு. அதுவே போச்சேன்னு எனக்கு அதுவே பெரிய ஒரு பிரச்சனை விடலையா? இரு, பெரிய அதே லட்சக்கணக்கில் எதுலயோ ஷேர் மார்க்கெட்ல அப் அண்ட் டவுன்ல விட்டுட்டு போய்கிட்டு இருக்கேன். சும்மா போட்டுட்டு இந்த அமௌண்ட் அதே கொடுத்து ஷேர் விட்டு மார்க்கெட்ல தான் இரு. உட்கார்ந்துகிட்டு நான் ஷேர் மார்க்கெட் பத்தி நான் சொல்றேன். சேர்த்து வச்சதுன்னு என்ன அர்த்தம்? சரியா, உனக்கெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாதான் வழி தெரியும், புரியுதா? நீ தெரியாம திருட்டுத்தனமா சேர்த்து வச்சா அப்படித்தான் காசு போகும். எதுக்கு போகும்? சொல்லிட்டு என்கிட்ட கூட கொடுத்து வைக்கலாம். யாரு இல்ல வேற உன்கிட்டயா? சரி, 1/4 கிலோ கறி வாங்கிட்டு வேணா 1 கிலோ கறி வாங்கிட்டு வருவியே. சரி, இந்த முந்தானத்தை போய் மாம்பழம் இந்த அம்மா கிட்ட வாங்குனதுக்கு அந்த அம்மா அந்த எவன் சரி, அந்த காசு இங்கே ஏதோ ஒரு அக்கவுண்ட்ல வந்து தனிப்பட்ட முறையில ஒரு அக்கவுண்ட் எனக்கு ஓபன் பண்ணி விவரம் தெரியாம போச்சுங்க. சரி, இல்ல கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ண? சரி, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாங்க வந்து ஊரை ஏமாத்துறதுக்கோ இல்ல எங்க கிட்ட இருக்கிறத மறைக்கிறதுக்கோ, எங்க கிட்ட நீங்க என்ன உருவுனாலும் இந்த இத்து போன 4 நைட்டி இத்து போன 4 டிஷர்ட் தான் வரும். சரியா, இந்த செய்யறவங்களையும் செய்ய முடியாத அளவுக்கு எல்லாம் கெடுத்து அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்னன்னு சொல்லி எல்லாரையும் கெடுத்து இழுத்து மூடிட்டீங்க. சரியா, அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் இதை நீயே சொல்லியிருக்க வேண்டியதானே தனியா. இது எதுக்கு உனக்கு ஜால்ரா கொட்டுறதுக்கு பின்னால ஒரு ஆளு, நான் மண்டைய ஆட்டுறதுக்கு தான் நான் இது. சரி, இவளோட என்னைய கூப்பிட்டு பேச வச்சுட்டு இவளே பேசிக்கிட்டே இருக்காடா. ஆரம்பிச்சாங்க. எங்க போனாலும் இவ ஒரு எப்படி தெரியுமா, நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, இவ தான் போக்கஸா இருக்கணும், இவ மூஞ்சி தான் முன்னாடி இருக்கணும், நான் பின்னால இவளுக்கு வந்து அப்படியே சொம்பு தூக்கிட்டு டயரை நக்கிக்கிட்டே திரிய வேண்டியதுதான். இதுக்கு பேர் தான் உங்க மாமா போக்கஸா உட்கார்றது. அவர் உட்கார்ந்து சைஸ் நீ நகண்ட ஒண்ணு அங்க நானே கருங்கும்முன்னு ஆயிட்டேன், நீ கருவாச்சி ஆயிட்டேன். நான் என்ன தெரியுது இங்க இதுல இருந்து என்ன தெரியுதா, இதுல இருந்து என்ன தெரியுது? நல்லா தான் இருக்கு. போ, இருட்டடைஞ்ச வாழ்க்கைக்கு நான் வந்ததுக்கு பின்னாடி தான் ஒளி விளக்கா மாறி இருக்குது. எதுக்கு நீ என்னை விட்டு வெளியே போனாலே என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும்னு சொல்லி அங்க காட்டுது. வேண்டாம்டா, என்ன வேணாம்? ஏற்கனவே பீஸ் போன வாழ்க்கையை நான் தான் ஒளி ஏத்தி வச்சிருக்கேன். பீஸ் போச்சுங்கிறது தான் உலகத்துக்கே தெரியுமே. ஆமா, திருப்பி பீஸ் இப்படி போணுமா? கூட்டிட்டு வந்துச்சு இப்படி பீஸ் போன பல்பட போய் கனெக்ஷன் வருமான்னு நானும் 6 வருஷமா. கரண்ட் நல்லா ஹெவி வோல்டேஜ் கொடுக்கறத பார்த்து புடி போ. இந்த தெரு லைட் தான் நல்லா பிரைட்டா எரியுது. தெரு லைட்டை பார்த்த மாதிரி தெரியல, அதுக்கு பின்னால இருக்க மொட்டை மாடியை பாக்குற. யாரு ஒரு ஜிம் பாடி வந்து காலைல எக்ஸசைஸ் பண்றத பாக்குற. அது பண்ணிட்டு போறாரு, நீ தான் வாசல்ல ஆடுது. நம்ம இப்போ 1 வாரமா உட்கார விட மாட்டேங்கிறீங்க. சும்மா வந்து உட்கார்ந்தா கூட நீ ஏன் இங்க உட்கார்ற அப்படி சொல்லிட்டு அவன் மாடியில இருந்து எக்ஸசைஸ் பண்ணா உனக்கு எங்க வலிக்குதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. சரியா, என்ன ஒருத்தன் அவன் மாடியில எக்ஸசைஸ் பண்ணா விட மாட்டேங்கிற, என்ன வாசப்படியில உட்கார விட மாட்டேங்கிற. சரி, இப்ப இவ கதைக்கு வா. என்னது? கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு, அதுக்கு வா. சரி, அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு எப்படி தெரியும் அந்த பாட்டெல்லாம்? நான் இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னன்னு? அங்கே போலாம்னா? அங்க இனிமே போகவே கூடாதுன்னு. அங்க போனாதானே இவ்வளவு பிரச்சனை. இப்ப நான் போகாம இருக்கும்போதே இன்னைக்கு நீ வர சொன்னா ஓப்பனாவே உங்கள்கிட்ட உடச்சு விடுறேன். இன்னைக்கு வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு, 20 நாள் கழிச்சு வர்றீங்க, நீ நினைக்கிற மாதிரி வேற எதுக்கு இல்லடி. போய் இங்க முடியல, இன்னொன்னுக்கு வேற. சரி சொல்லு. கறிகாய் வாங்கிட்டு வாங்க, பேரனை பார்த்துட்டு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி நேத்து தான் பேசினா. சரின்னு சொல்லி நைட்டு தான் போய் ஒரு லைவ்ல போடு, என்ன வேணும் வாங்கிட்டு வருவான்னு கேளு. ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்றான்னு. பாவ விட்டு டாரா கிளிப்பா. நான் சொல்றது நடக்கலண்ணா, உனக்கு நான் 5000 தர்றேன். இப்ப கிளிப்பா பாரு. ஏண்டா என்னப்பா, என்ன வாங்கிட்டு வரணும்? ஒன்னும் வாங்கிட்டு வரணும், அப்படியே போயிருங்க. ஏப்பா, நாங்க பல பிரச்சனைகள், அதெல்லாம் வெளியூர் பிரச்சனை வெளியோட விட்டுரு. வேணாம் 20 நாள் கழிச்சு நேற்று நான் வந்து மெர்சிமா கிட்ட நிறைய பேசும் லைவ் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, தேவையில்லாம நீங்க வந்து வம்புழுத்து அந்த ஸ்பேனரை புடுங்கி அப்படி கஷ்டப்படுத்தணும் தான் நீங்க நேற்று நல்லா பண்ணிட்டீங்க எல்லாம். சரி, அதுக்கு என்ன பண்ண? நீங்க என்ன அப்படியே பிரிஞ்சிட போறீங்களா? காலையிலேயே கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுமோன்னு பாட்டு வேற போடுறீங்க. நைட்டே போட்டுட்டேன். நைட்டு? ஓ, நீங்க சரஜா தேவி, அவர் ஜெமினி கணேசன்.
நீங்க இப்படியே நக்கல் பண்ணிக்கிட்டே எங்களை செய்றீங்க. ஆ, நீங்க இந்த அதென்னது இப்ப நயன்தாரா, ஆ. நீங்க விக்னேஷ் கணேஷ் மோரக்கட்டைய காஞ்சி போன நான் மூதேவிங்க. டெல்லி கணேசன் தானே சொல்லியிருக்கேன். என்னைக்கு என்ன விக்னேஷ் கணேசன் சொன்னேன். சரி அதான். இப்ப என்ன பண்ணலாம்? வாங்கிட்டு வரவா வேணாமா? வேணாம் வேணாம் அப்படியே போயிருங்க. இவ என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்கிறான்ற உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நான் அப்புறமா கூப்பிடும்போது பேசிப்பேன். இன்னும் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் இப்போ தான் ஆண்டிவே. ஆம் சரி சரி நான் வந்து பேசிக்கிறேன் வையி. இவன் அளந்தானா அப்புறம் அது வேற எதையாவது கருப்பி செய்யறதெல்லாம் கருப்பி செய்யலாம். கருப்பி என்ன செஞ்சா எல்லாரும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, எதையும் செய்ய மாட்டேங்கிறாங்களே. கருப்பி இதை பண்ணி புட்டா, அதை பண்ணி புட்டா, அப்படி பண்ணிட்டா, என்ன பண்ணி புட்டேன் சொல்லு. பாத்தீங்களாடா? நான் என்ன சொல்கிறேன், காலையிலேயே வந்து இப்போ நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்த வேணாம். ம் அவள் அங்கே மன வேதனையில் இருக்கா. அதனால மறந்து போட்டு வரேங்கிறியா? ஏதாவது கறி மீனை வாங்கி கொடுத்துட்டு செவரட்டி சுக்கா ம் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு ம் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு ஒரு சாயங்காலமாக வர்றேன். நல்லபடியா கிளம்பு. நீ ஒரு நாளாவது விடு. நான் கிளம்புன்னு தான் சொன்னேன். என்னமோ உன்னை புடிச்சு வச்சிருக்க மாதிரி நீ என்ன முன்ன மாதிரி- கிளம்புன்னு சொல்லுவ. அப்புறம் நீ இங்கிட்டு போ, நான் அங்கிட்டு போய் பாலவிநாயகத்தை பார்க்குறேன். இப்போ ஏதாவது பாலவிநாயகத்தில் ஃபோனில் நான் பேசுவேன். சொல்லவே இல்லையே. நான் எங்க சொன்னேன்? நீ பாலாவினா சொல்லுவ நீ சொல்லுவ எனக்கு உன்னைய பற்றி தான் நல்லா டேய், தெரியுமே. இவனெல்லாம் எங்க போனாலும் போடான்னு எப்படி சொல்றது, தலைமுழுகி ரொம்ப மாசம் ஆச்சுடா. இவனை தான்டா வாலண்டியா. நானும் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் வாலண்டியா வாசல்ல உட்காந்துருக்கேன். அதான் நான்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. தாராபுரத்துக்கு தனியாக போகும்போதே தெரியும் யாரு கர்ப்பத்துக்கு காரணம். பாலவிநாயகன் கர்ப்பத்துக்கு நீ காரணமா? நான் எங்கடா கர்ப்பமா இருக்கேன்? இல்லச்சி பாலவிநாயகங்கிறேன். சூர்யாவோட கர்ப்பத்துக்கு பாலவிநாயகன் தான் காரணமான்னு சொல்லி நேற்று வச்சேன் பாரு தலைப்பு. ஏன் பக்கத்து வீட்டு பாலமுருகன் இருக்க கூடாது? மூதேவி, அப்படி நான்டா பேர்ல இந்த ஒரு ஏரியாலே மசாலா ஆளு. தாண்டா அரைக்க போனேன். அதுக்குள்ள என்னென்னமோ 7.5 எழுத்து வச்சிருக்கான்டா. கேட்டா நான் லைவுக்கு இப்படி பண்ண கொந்தளிக்கிறான். என்னடா வந்தவனே கொந்தளிக்கிறானேன்னு பாக்குறேன். நான் அவளை போய் கிழிச்சு விட்டுட்டேன். எவளடா போய் கிழிச்ச? இவளதான் கிழிச்சேன். அவன் என்னை பிளாட்டா போட்டான். வாலண்டியா சொல்லவா என்னால பிரிஞ்ச காதல நானே போய் சேர்த்து வைக்கிறேன். அங்க நேர்ல போய் சேர்த்து வைக்கிற. அங்க போய் வீடியோவை போட்டு சகல நீ வந்துரு சகல, என்ன இருந்தாலும் என் கட்டின முன்னாடி கண்ணு கலங்கறத தாங்க முடியல சகலன்னு கேத்து வை. அதுக்கு என்ன பாலவிநாயகமா இல்ல, இந்த மானங்கட்ட பொழப்புக்கு நீ எல்லாம் தூக்குல தொங்கலாம். மானங்கட்டவன ஒரு டப்பா பால் டாயில் அப்படி தொங்குறதா இருந்தா தொங்க வேண்டியவன் அவன் தான். பாலா தான் தொங்கணும். எதுக்கு தொங்கணும்? ஆமா, மொத்த கான்ட்ராக்ட் விட்டு உட்கார்ந்திருக்கான்ல நீ. மொத்த கான்ட்ராக்ட்ல அவனால மொத்த கான்ட்ராக்டர் ஒருத்தனுக்கு விட்டியா? நீ மொத்த கான்ட்ராக்டர் பல பேருக்கு விட்டியா? நாடு விட்டு நாடு வரைக்கும் மூடிக்கிட்டு போய் நாடு விட்டு நாடு போனது யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். நாடு விட்டு நாடு நான் மட்டும் தான்டா போனேன். வேணாண்டா உன்னைய மாதிரி வந்து துபாயில இருந்து பரமக்குடியில இருந்து துபாய் கத்தாரு சிங்கப்பூர்னு சொல்லி நீ தான்டா லிஸ்ட் போவோம். இங்க சொல்லாதடா. ஆள பாரு. அந்த காசுல இஎம்ஐ வாங்கி கட்டினதா மறந்துடாதடா. சிங்கமாய் போயிரும். இஎம்ஐ கொடுத்துட்டு அப்படியே சொல்ற பாரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதா நீ இன்ன வரைக்கும் ஜல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப வரைக்கும் கள்ளக்காதல பண்ணி கண்டவனுக்கு கப்பைய புழக்க ஏசி வாங்கி மாட்டான். நாய் தானே நீ? நீ பண்றதுனாப்ல என்ன தெய்வீக காதலா? ஏன் இந்த வீட்டுக்கு அமர காதலா? நான் இருக்கேன்ல. பாலவிநாயகத்து கூட நீ வாழ்ந்தாதான் அது ஒரிஜினல் காதல். சரி, என் கூட இருக்கிறதுக்கு பேரு கள்ளக்காதல், நொல்லக்காதல், அமரக்காதல். கள்ளக்காதல்லாம் கேவலப்படுத்தாத. நீ அப்பப்ப வந்துட்டு போறக்காவே சரியா? கஸ்டமர் நீ எனக்கு போ. 7 வருஷமா வந்தவன் கோமாலேயே கிடக்குறேன். நாங்க எதுக்கு இங்க நீ எனக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர்ரா. அப்படியா? தெரியாதா உனக்கு? சரி ரைட். 7 வருஷமா ரெகுலர் கஸ்டமர். இந்த வாயை நீ வந்து நிமிங்கற தேவையில்லாத பேச்சு கையாட்டி. ரெகுலர் கஸ்டமர் சொல்லி எதுக்கு கைய வச்சு இடிக்கிற? நாசமா பலூன் போடாத கஸ்டமர். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு பலூன் அளவுக்கு அங்க இல்ல, அவ்வளவுதான். அது மாட்டுனாலும் லொலக்குன்னு கலந்து வந்துரும். சீங்க பாரு, கேவலமா பேசாத. அறிவு இருக்கா இல்லையா? பேசுற பேச்ச பாரு. இன்று முதல் உங்க மாமாவை பலூன் மாமா என்று கமாண்ட் போடுங்க. ஓகேவா? பாய்.